10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்கள் மாணிக்கம். குமரிக்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக இன்றும் தமிழ்நாட்டில் கனமழை நீடிக்கும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே கொடுக்கப்பட்ட வானிலை முன்னறிவிப்புல வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில இன்றைய தினம் 10 மாவட்டங்களுக்கான கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த முன்னறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்திற்கு இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருக்கக்கூடிய சூழல்ல டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த தகவல்ல சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா இன்றைய தினம் தொட்டு தமிழகத்தில் தொடர்ச்சியாக மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய விவரங்களை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. தென் மாவட்டங்கள் உட்பட தென் கடலோர மாவட்டங்கள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து மழைக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்த நாட்களுக்கு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கும் நிலையில இதுக்கு அடுத்த நிலையாக கனமழைக்கான எச்சரிக்கை 25ஆம் தேதி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 25ஆம் தேதி வாக்கில் டெல்டா மாவட்டங்கள் உட்பட கடலூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து நமக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தற்பொழுது தெற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அது தொடர்ந்து வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதையும் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், இதில் ஏதேனும் ஒரு பாசிபிலிட்டி சொல்லக்கூடிய அளவில் அது உருவாவதற்கான வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் அது குறித்தான அறிவிப்புகளை வெளியிட இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவலாக தெரிவித்திருக்கின்றனர்.